ஆகஸ்ட் மாசம் 5வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமால ஒரு 10 படங்கள் கிட்ட வந்திருக்கு. அதுல மோஸ்ட்லி சின்ன படங்கள் தான். அதுல நிறைய ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சுமாரா தான் இருக்கு. தியேட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5, 10, 15 அந்த மாதிரி தான் ரேஞ்சில ஓடிட்டு இருக்கு. அதனால அந்த படத்துல இருந்து 2 படத்தை மட்டும் கவுண்டர்ல எடுத்துக்கிட்டு மீதி ஏதாச்சும் படங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி வரட்டும். சோ இப்போ வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்ட்ல என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, அது என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்கு அதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல பார்க்க போற படம் வீரவணக்கம். இந்த வீரவணக்கம்ன்ற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல 2 ஹீரோக்கள், அதாவது ஒன்னு பரத் அப்புறம் சமுத்திரகனி, 2 பேரும் மெயின் கேரக்டர் பண்ணிருக்காங்க. இல்ல சமுத்திரகனி கேரக்டர்ன்றது ஏதோ ஒரு சுதந்திர தியாகியோட வாழ்க்கை வரலாறு மாதிரி இருக்கு. ஆனா ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல. இந்த வாரம் வந்த நிறைய படங்கள் மொக்கையா தாங்க இருக்கு. ட்ரைலர் பார்க்கறதுக்கே ஒரு தனி மனதைரியம் வேணுன்ற மாதிரி பண்ணிருக்காங்க. எதுவும் இம்பாக்டே ஏற்படுத்தல, டிமோட்டிவ் தான் ரொம்ப ஏற்படுத்துது. அதுக்கு மத்தியில இந்த படமும் அவ்வளவு பெருசா இல்ல. தேட்டரிக்கிறது ஒரு 10-15 தேட்டரிகள் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ஸ்கிரீன்ற மாதிரி. ஆனா ஏதோ சுதந்திர தலைவரோட அந்த கதைன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு எடுத்திருக்கேன். சமுத்திரகனி பரத்னு கூட நான் பார்க்காம ஸ்கிப் பண்ணிருப்பேன். ஏன்னா ட்ரைலர் இம்ப்ரெசிவ் இல்ல. எனவே சுதந்திர போராட்ட தியாகியால இந்த படத்தை நம்ம கவுண்டர் பண்ணிருக்கோம். பாப்போம் அதுக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் படம் பண்ணுதான்ட்டு. நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆகி 7 வாரம் முடிஞ்சு, இது 8வது வாரம். இந்த படம் அப்படியே சர்வே ஆயிட்டு இருங்க சிங்கிள் ஸ்கிரீன்ல. சோ நம்மளும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி படங்கள் வரலன்றதால இந்த படங்கள் அப்படியே சர்வே பண்ணிட்டு இருக்கோம். சொல்லிக்கிற மாதிரி படங்கள் வந்தா நான் ஸ்கிப் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் அமையல. நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் ஃபேண்டாஸ்டிக் 4. இந்த படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு, இது 6வது வாரம். இந்த படமும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ல சர்வே ஆயிட்டு இருக்கு. மார்வல் படம். எனவே 2 படமும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. சோ சர்வேவிங்ன்றது இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் படங்கள் இல்லன்றனால பண்ணிட்டு இருக்கோம். தியேட்டரிக்கல் சர்வே இருக்குன்ற காரணத்தால. நம்ம கூட அடுத்ததா இதே 9வது இடத்துல பார்க்க போற படம் ஜெராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் ஓடுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 55 நாள் கிட்ட வந்துருச்சு. அதே மாதிரி இங்கிலீஷ் படத்துக்கு ஸ்கிரீன்ஸ் கொடுத்துருவாங்க. சோ அந்த நம்பிக்கை மட்டும் இல்லாம இந்த படம் 55 நாள் கிட்ட சர்வே பண்ணிச்சு. இது வரைக்கும் ஓடுனதே 55 நாள். இதுக்கப்புறம் ஒன்னு 56 நாளைக்கு மேல வரும். அதே மாதிரி இந்த படம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. சோ அதனால இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருவோம். நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. கல்யாணி பிரியதர்ஷினி இங்க மெயின் கேரக்டர் பண்ணிருக்காங்க. அப்புறம் பிரேமுலு படத்துல ஹீரோவா பண்ணார்ல நெல்சனா, சோ அவர் பண்ணிருக்காரு. அப்புறம் நம்ம ஷாண்டியும் பண்ணிருக்காரு. அதான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காருல நம்ம துல்கர் சல்மானும் பண்ணிருக்காரு. இது ஒரு தமிழ் படம் சொல்ல முடியாது, மலையாள படம் தான். ஆனா தமிழ், தெலுங்கு, மலையாளம் சொல்லிட்டு பைலிங்குவல் மாதிரி பண்ணிருக்காங்க. எனிவே நம்ம சாண்டியும் இருக்காரு. சோ தமிழ் படம் மாதிரியும் கன்வே பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி ரீஜனல் பாத்தீங்கன்னா மலையாளம் தான் வரும். எனிவே தமிழுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 15 ஸ்கிரீன் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் வந்ததுலயே ஓரளவுக்கு தேர்ற மாதிரியான ஒரு படமா இந்த படம் தான் இருந்துன்னு சொல்லணும். அதனால தான் இந்த ஒரு கவுண்டர் பண்ணிருக்கோம். இந்த படம் இன்னைக்கே ரிலீஸ் ஆகுது 28. என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்றோம். படம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ்னா நெக்ஸ்ட் வீக்ல என்ன கவுண்டர் பிடிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் F1 படம் ரிலீஸ் ஆகி 65 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஓடுறது 66, 67 மாதிரி போகும். அது போய் 70 நாள் தாண்ட அளவுக்கும் தியேட்டரிக்கல் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அடுத்த வாரத்துல இருந்தே இந்த படம் ஒரு ஸ்கிரீன்ல ஓடதா போகுது. கிட்டத்தட்ட 2-3 வாரமா ஒரு ஸ்கிரீன்ல சர்வே பண்ணியிருந்தாலும் இந்த F1ன்றது ஒரு பெரிய சர்வே பண்ணிருக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும். ஹாலிவுட்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சமர் ரெக்கார்டு தான் சொல்லணும் இந்த படத்தோட இருப்புக்கு. எனிவே F1ன்றது ஒரு பெரிய சர்வே கொடுத்துருக்கு பத்தி இல்ல, லாங் சர்வே. இது ரொம்ப ரேரா அமையுது. அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு டாப் கவுண்டர் கொடுத்துருக்கும். F1ன்றது வெறும் கார் ரேஸ் படம்ன்றதை தாண்டி நீங்க போய் இந்த படம் பார்க்குற அளவுக்கு இந்த படத்துக்குள்ள ஒரு இம்பாக்ட் இருக்கும். முடிஞ்சதுன்னா பாருங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரியும் ஏன் இந்த அளவுக்கு மேல கொண்டு போயிட்டு இருக்குன்றதுல. நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் இந்திரா போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரத்திலேயே ஸ்கிரீன் எல்லாம் குறைச்சு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்கிரீன் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அல்ல எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா படத்தோட ரிசல்ட்டா பரவாயில்ல. நம்ம வசந்த் ரவி எப்பவுமே ஒரு படத்தை ஓரளவுக்கு பெஸ்டா கொடுக்குற மாதிரி இந்த இந்திராவும் நல்லா தான் இருக்கு. அதுவும் அவங்க வில்லன் கேரக்டரை இவங்க இடன் பண்ணி ஃபேமஸே பண்ணாம அதுக்குள்ள ஒரு பிளே பண்ணிருக்குதுன்ற ரொம்ப சமயா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் என்ன பண்றதுன்னு தெரியல. தியேட்டரிக்கல் இப்போ ஆடியன்ஸே போக மாட்டாங்க. சோ அதுக்கு மத்தியில இந்த படம் ரொம்ப கம்மியா தான் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் சர்வேங்கிறது ரொம்ப சுமாரா இருக்கறனால தியேட்டரிக்கல் எண்ணிக்கை குறைஞ்சு ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடுச்சு. ஆனா ரிவ்யூ பெட்டரா இருந்துட்டுன்ற ஒரு ரீசன்ல நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு கவுண்ட் மேல போயிருக்கலாம். ஆனா நிறைய விஷயங்களை அனலைசிஸ் பண்றதுனால நம்ம இங்கே வைக்க வேண்டியதா இருக்கு. படம் ரேஞ்சில் பெஸ்டா பார்க்கணும் ஒரு கவுண்ட் மேல போறதுல தப்பே இருக்காது. ஆனா ஆல் ஆஃப் இன்வால்வ் என்னும்போது இந்த கவுண்டில் தான் வைக்கணும். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் வார் பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். இப்போ இந்த 3வது வாரத்துல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 தியேட்டர் மேல கொடுத்துருக்காங்க. அல்ல ஒரு சில தியேட்டர்ல 2 ஷோ ஓடுது. இப்போ பார்க்க போனா இந்திராவிட தியேட்டரிக்கல் ஷோ எண்ணிக்கை இதெல்லாம் கம்மினாலும் இந்த படம் இந்திராவிட ஒரு வாரம் பிஃபோரா வந்த படம். இந்திரா 2வது வாரத்திலேயே சர்வே பண்ணல. ஆனா இந்த படம் 2 வாரத்துல சர்வே பண்ணி இந்த 3வது வாரத்திலும் சர்வே பண்ணதுன்றது ஒரு பெரிய விஷயம். இத்தனைக்கும் இது ஒரு டப்பிங் படம். என்னதான் என்டிஆர், ரித்திக் ரோஷன் எல்லாம் இருந்தாலும் இங்க அவங்க படம்லாம் ஒரு வாரத்திலேயே காணாம போனதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வார் 2 3வது வாரத்துல சர்வே. இங்க படமா கமர்ஷியலா நிறைய லாஜிக் மிஸ் அது எல்லாம் இருந்தாலும் இங்க ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸா தியேட்டரிக்கல் சர்வே ரன் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம இந்திராவுக்கு மேல தான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் கேப்டன் பிரபாகரனும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரீ ரிலீஸ்ல 2வது வாரம் இது. போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 30-40 தேட்டருக்கு மேலேயே கொடுத்தோம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த வாரத்துல 15 தேட்டர்கள் தான் ஓடுது. அதுலயும் 40% சிங்கிள் தேட்டர் தான் ஓடுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோக்கெல்லாம் இந்த படம் வர்த் ஆகல. கேப்டன் பிரபாகரனுக்கு இந்த ரீ ரிலீஸ்ல ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடிக்கு மேல வந்திருக்கு. அது ஓகே தான். ஆனா அதுக்கான படமா
படமாயா கேப்டன் பிரபாகரன், இது 100வது படம், எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு, என்னென்ன விஷயம், இவங்க இந்த படத்தை என்ன மாதிரி ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கான வர்த்தபிள் கண்டிப்பா கேப்டன் பிரபாகரன் அடையில. அடைஞ்சிருந்தா 2வது வாரத்தில் இவ்வளவு தியேட்டரிக்கல் டவுன் வந்திருக்காது. ஆனா சும்மானே விஜயகாந்த் பில்டப் பண்ற மாதிரி இங்க பில்டப் பண்ணி அதுவும் கூலியெல்லாம் தாண்டி இந்த படம் ஓடுதுன்றதுலாம் டே ஓவரா எல்லாம். ரஜினினா போட்டு மெதிக்க வேண்டியது, விஜயகாந்த் தான் போட்டு தூக்க வேண்டியது. அதுவும் எப்படி செத்து போனதுக்கு அப்புறம் தான் தூக்குவானுங்க. உயிரோடு இருக்கும்போது 1008 அடி அடிச்சாங்க. நம்மளுக்கு ஆள் இருக்காங்க, போனாங்க, வந்தாங்க, அது எல்லாம் தேவையில்லைங்க. என்ன ஃபேக்டோ அதுதான் ரியல் ஃபேக்டா. பாத்தீங்கன்னா இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, ஆனா ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றது இந்த தியேட்டரிக்கல் டவுன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 15 தியேட்டர்ன்றது மேபி அடுத்த வாரம் ஏதாச்சும் படம் சரியில்லைனா ஒரு 25-30 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒன்னு, விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா யூடியூப்ல வியூஸ் கொடுப்பீங்க அவ்வளவுதான். அந்த படம்லாம் வந்து தியேட்டரிக்கல போய் பாக்குறதுலாம் ஆளா இல்லைங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த படம் எங்கேயோ போயிருக்கும். நம்ம விஜய் எடுத்துங்களேன், சச்சின் வந்தது, அந்த சச்சினுக்கு 12 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு ட்ரேடிங்லேயே காட்டினையா, 15 கோடி கிட்ட அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ். அதெல்லாம் கம்பேர் பண்ணுங்க. சச்சின் வந்து சந்திரமுகி கூட அவுட் ஆன படம், அந்த படம் வந்து இப்ப 15 கோடி கலெக்ட் பண்ணுது. கேப்டன் பிரபாகரன் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் படம். இப்ப விஜயகாந்துக்கு அவ்வளவு பெரிய சிம்பதி இருக்கு, அவ்வளவுலாம் இருந்தே இந்த படம் இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணிருக்கணும் போது புரிஞ்சுங்க. இந்த படம் வந்து அவங்க நினைச்ச எதிர்பார்ப்பு வெற்றியை தரல, பர்ஃபார்மன்ஸ் நீங்க தியேட்டரிக்கல தரல. விஜயகாந்த் ஃபேன்ஸ் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பண்ணி அந்த படம் அவ்வளவு பெரிய கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா நான் மேல கொடுக்க போறேன். நீங்க இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயில்ல, தியேட்டரிக்கல போய் படம் பாருங்க, படம் பெருசா ஓடட்டும். அடுத்த வாரம் என்ன கவுண்டில் வைக்கின்றது மட்டும் பாத்துங்க. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போற படம் மகாவதார் நரசிம்மா. மகாவதார் நரசிம்மா படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்திலும் 2D 3Dன்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு 9 தியேட்டரிக்கலுக்கு கிட்ட ஓடுது. ஷோஸ் எண்ணிக்கை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதை தாண்டி கேப்டன் பிரபாகரன் 2வது வாரத்திலேயே 15 தியேட்டர் கிட்ட தான் போகுது. ஆனா இந்த படம் 6வது வாரத்துல 9 ஸ்கிரீன். அசால்ட்டா மகாவதார் நரசிம்மா மேல வைக்கிறதுக்கான அத்தனை இன்புட்டும் இருக்கு. அதை தாண்டி படம் 300 கோடி வசூலி. ஆக்சுவலி இந்தியில தான் நிறைய கலெக்ட் பண்ணி சொன்னாலும் தமிழ்லயும் சர்வே நான் சொல்ற தியேட்டரிக்கல் கவுண்ட் தமிழ்ல தான் ஓடிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இங்க பார்ஷியாலிட்டி எல்லாம் கவுண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம கவுண்ட்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் தலைவன் தலைவி. தலைவன் தலைவி படம் ரிலீஸ் ஆகியும் 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். இந்த 6வது வாரத்திலும் 11 தியேட்டர் கிட்ட நம்ம தலைவன் தலைவி சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. ஆனா இது 6வது வாரத்துல ஓடுதுன்றத பெரிய விஷயம். இந்த படம் ஆரம்பத்துல ஓட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பண்ண ரெக்கார்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். 100 கோடின்றது அபிஷியலா சொல்லிட்டாங்க. அதை தாண்டி இவ்வளோ டைட் ஷெட்யூலையும் இந்த படம் தியேட்டரிக்கல ஓடிட்டு இருக்கு. தியேட்டரிக்கலுக்கு ஆள் போயிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இப்போ யாரும் போடுறதுல பார்க்க போனா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது ஆக்சுவலி ரன்னிங் டே அதிகமாயிட்டு இருந்தாலும் ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சும்மானே தியேட்டரில் போட்டு ஏதோ ஒரு தியேட்டரில் வச்சு ஓட்டுறது இல்லை. ஆக்சுவலி தலைவன் தலைவி அவ்வளோ பெருசாக சர்வே பண்ணியிருக்கு நம்ம தமிழ்நாடு தியேட்டரிக்கெல்லாம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படம் வந்து அப்படியே தியேட்டரில் அவங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீ நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையை ஸ்க்ரீனில் கொண்டு வந்ததுனால ஸ்க்ரீனில் இருக்கணும், இங்கே தேட்டரில் படம் பார்க்கணும், வேறங்கிற மாதிரி இல்லாமல் 2 பேரையும் ஒன்னாக்கிட்டாங்க. இல்லை நிறைய விஷயங்கள்லாம் மிகப்படுத்தி அதை பற்றி இதை பற்றிலாம் வந்தாலும் அந்த நிறைய விஷயத்தில் வந்து 2 பேரும் டிபெண்ட் ஆகுறது இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சு போச்சு. தலைவன் தலைவெல்லாம் உங்களுக்கு 11 தேட்டர் தான் இப்போ ஓடுதுனாலும் இது 6வது வாரத்தில் ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி இந்த படம் பண்ண சர்வேன்றதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால இந்த படத்துக்கு முன்னாடி எந்த படமும் நிற்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. 2வது இடத்துல கண்டிப்பாக வரும். ரொம்ப கிளியராக தட்டி தூக்கி ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆன 6வது வாரத்திலையும் 2வது கவுண்டனை பிடிச்சிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு காரணம் நம்ம சி சென்டர் பி சென்டர் ஆடியன்ஸை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் கூலி. கூலி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்க 80-90% மெயின் தியேட்டர்ல இந்த கூலி படம் தான் ஓடிட்டு இருக்கு. படங்கள் பெருசா வரல அப்படி இப்படிலாம் சொல்லலாம். ஏன் படங்கள் பெருசா வரலன்னா வார் இருக்கு, தலைவன் தலைவி இருக்குது, மகாவதார் நரசிம்மா இருக்கு. ஆக்சுவலி தலைவன் தலைவி மகாவதார் நரசிம்மா எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண படம், ரொம்ப பெஸ்டா இருந்த படம். அந்த படங்களுக்கு தியேட்டர் அதிகமாக ஏத்தலாமே. சரி அதை கூட விட்டுரும். வார் 2 போயிடுச்சு, இந்த வேலைக்கு ஆகல. கேப்டன் பிரபாகரன் அவ்வளவு விஜயகாந்த் ஃபேன்ஸ் அப்படி பெருசா பேசுறீங்க. அவ்வளவு இன்னைக்கு யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போட்டா நிறைய பேர் வந்து பாக்குறீங்க. ஏன் தியேட்டர்ல போய் பார்க்க ஆள் இல்லையா? அந்த படத்தை ஏத்தலாமே. அந்த படத்தை டவுன் கிரேட் பண்ணிட்டாங்களே தியேட்டர். சோ அப்படி இருக்கும்போது கூலியோட அந்த தியேட்டரிக்கல்ன்றது வேண்டுமே கொடுக்கல. வேற எந்த படத்துக்கு எவனும் போக மாட்டான். இந்த படத்துக்காச்சும் கொடுத்து விடுங்கயா, இதுக்காச்சும் ஆளுங்க ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் வந்துட்டு இருக்கானுங்க. அதுதான் மேட்ரு. அதை தாண்டி ஒரு படத்தை ஒருத்தவங்க ஏதோ அடிக்கலாங்க, ஆனா ஒரேடியா அடிக்கிறது. ஆக்சுவலி ரஜினி நடிக்கிறதுல இவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. 75 வயசு ஆக போகுது அந்த மனுஷனுக்கு, அவன் நடிக்கிறான். அது இருந்து என்னதான் உங்களுக்கு போறாமன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப கேவலமா இருக்கானுங்க. அதுவும் இந்த யூடியூப்ல இருக்கவங்கலாம் பாத்தீங்கன்னா பாலையாவை போட்டு கலாய்க்கிறானுங்க. பாலையாக அங்க வருதியா வசூல், அங்கே எவனுமே கலாய்க்கலையா, அங்க பெருசா ஓடுதியா, அவரோட மார்க்கெட்டை தாண்டி அங்க படத்தை கலெக்ட் பண்றானுங்க. ஆனா இங்க தான் ரஜினிக்கு 1008 குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. பாகுபலியில மேஜிக் பண்ணலையா, புஷ்பால மேஜிக் பண்ணலையா? ஒரு காலத்துல அந்த மேஜிக்லாம் கத்து கொடுத்தவரே ரஜினி தான். ஆனா அந்த மனுஷன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இல்லப்பா நீ நான் பண்ணா ஒத்துக்க மாட்டான்னு பாபாலேருந்தே கத்துக்கிட்டு அவர் குறைச்சிக்கிட்டாரு. ஆனாலும் ஏதோ கொஞ்சம் நஞ்ச சில விஷயங்கள் பண்றதை தாண்டி அது இதுன்னு சொல்லி எதையாச்சும் பிடிச்சி அந்த மனுஷன் காலை பிடிச்சி உருவி தரதரன்ட்டு கீழே இழுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். படத்தை படமா பாருங்க தான் சொல்லுவேன். இங்க இன்னொன்னு, என்னதான் இவ்வளவு நெகட்டிவிட்டி கொடுத்தாலும் கூலி படம் சர்வே ஆகிட்டு இருக்கு. அதனாலேயே இங்க வந்து நான் டிபெண்ட் இந்த தலைவன் தலைவி மேல கொடுக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியா இருந்துட்டு இருக்கு. கூலியை வந்து அவ்வளவு அடி அடிச்சும் இந்த படம் வந்து தாங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. சோ அதுக்கோசமே இந்த படத்தை கீழே இறக்க முடியாதுங்க. 100% நம்ம நம்பர் 1 எடுத்து கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தோட டாமினேஷன்றது போய்கிட்டே இருக்கு. இப்ப விஜயகாந்துக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க, அந்த படம் வந்து சரியா போல. ஆனா இப்ப ரஜினியை போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, இந்த படம் வந்து
ஓரளவுக்கு சர்வே ஆகிட்டு இருக்கு. அந்த கம்பேரிட்டிவ் நான் பாக்குறேன். இன்னொன்னு இந்த படம் ஃபிளாப் அது இதுன்னு சொல்லி மலடா அந்த மனுஷன் மலடா. பிசினஸ்ன்றது தெரிஞ்சு பேசுவாங்களா தெரியாம பேசுவாங்களான்னு தெரியல. பெரிய படத்துக்குலாம் டேபிள் ப்ராஃபிட்டே எடுத்துறாங்க. அதுக்கு மேல தியேட்டரில் ஓடி வரதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான். இங்க தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ரெட் ஜெயிண்ட் தான். ரெட் ஜெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10% கமிஷன் எடுத்துட்டு காசை கொடுத்துட போறாங்க சன் பிக்சர் கிட்ட. தியேட்டரிக்காரங்களுக்கு வந்து ஒரு 15-20% கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இதுவே லாபம் தான் உங்களுக்கு. ஆனா பெரிய லாபம் வரலன்றதுலாம் ஓகே தான். இங்க லாபமே இல்ல, ஃபிளாப் ஆவரேஜ்ன்றதுலாம் ஓவர் கதர் ஆயிடலாம். இன்னைக்கு ஒரு படத்தை இவ்வளவு அடி அடிச்சோம், அந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணுதுன்றதுலாம் பெரிய விஷயம். கோட்டையும் அடிச்சாங்க, அதனால தான் அந்த படம் 500 கோடியை தாண்டல. ஆனா இங்க கூலி அடிக்கும் போது அந்த படம் 500 கோடியை தாண்டுது. இங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஆளுங்கெல்லாம் வளரவே விடக்கூடாது, குறவழியை பிடிச்சி நரைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு நான் விட மாட்டேன். இங்க ரஜினி படம்ன்றது ஓரளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சு.